விடே. யோவான் 14:18. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விட மாட்டார், ஒருபோதும் உங்களை தவிக்க விட மாட்டாரு. அப்படி சொல்றாரு, நான் உன்னை அந்த மாதிரி விட மாட்டேன்ப்பா, நான் உன்னை திக்கற்றவளாய் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அது என்ன திக்கற்றவள்? இப்போ உங்களை ஏதாவது போய் ஒரு ஊர்ல விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியாத ஒரு ஊர், அங்க போய் உங்களுக்கு தனியா அப்படியே வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தனியா ஒரு இடத்துல நடுவில் இறக்கி விடுறாங்க. நீங்க எப்படி பயப்படுவீங்க? எப்படி பதறுவீங்க? அடுத்து என்ன செய்யறது? எங்க கால் பண்றது? எவ்வளவு காசு செலவு பண்றது? யார்கிட்ட பேசினா போய் வீட்டுல போய் சேருவோம்? என்ன செய்யறது? எதுவுமே தெரியாம எவ்வளவு தவித்து போவீங்க. ஸோ அந்த தவிப்பு இருக்குல்ல, அதே தவிப்போட தான் இப்போ நீங்க தவித்து கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த வாழ்க்கையில என்ன செய்யறது, ஏது செய்யறது, யார்கிட்ட போய் என்ன கேட்கறது, யார்கிட்ட என்ன உதவி செய்யறது, இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுறது? இப்போ உதவி செய்யறாங்க, ஆனா அவர்களால எப்பயுமே எனக்கு உதவி செய்ய முடியாது, நான் தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை வருமே, நான் போராட வேண்டிய காரியம் இருக்குது, நான் தவித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இவ்வளவாய் இருக்குது, என்னுடைய மனசை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற காரியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விட மாட்டேன், ஒரு நாளும் உங்களை நான் அனாதையா விட மாட்டேன், ஒரு நாளும் உங்களை நான் கைவிட மாட்டேன், நான் உங்களோடே கூட இருப்பேன், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க தவித்து கொண்டு நிற்காதீங்க. அவரே உங்களுக்கு உதவி செய்வார். அவர் இயேசுப்பாவே நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. இயேசுப்பா கல்வாரி சிலுவையில அறையப்படும் பொழுது அவர் தனித்து விடப்பட்டார். அவர் யாருமே உதவி செய்ய ஆள் இல்லாம அவர் மாத்திரம் தனியா சிலுவையில தூங்கினார். அவருக்கு உங்க வழி புரியும், அவருக்கு நீங்க போகின்ற பாதை புரியும், திக்கற்று தவித்து நிற்கிற காரியம் தெரியும். இயேசுப்பா கூட எப்பயுமே 12 சீஷர்கள் இருப்பாங்க. ஆனா எப்போ இயேசுப்பா பிடிக்க வராங்கன்னு தெரிந்த உடனே அவர்கள் எல்லாம் ஆண்டவர் விட்டு போய்விட்டாங்க. அவருக்கு பின்பாக திரளாய் ஜனங்கள் வந்தாங்க. அவர் சிலுவையில் அறியப்படும் பொழுது ஒருவரும் இல்லாம ஒரு அனாதையை போல சிலுவையில தூங்கினார். அவருக்கு தெரியும் தனித்து விடப்படுகிற நிலைமை எவ்வளவு கொடுமையானது, திக்கற்று நிற்கிற நிலைமை எவ்வளவு கொடுமையானது, ஒருவருமே இல்லாத நிலைமை எவ்வளவு வலியும் வேதனையும் உண்டாக்குன்னு சொல்லிட்டு இயேசுப்பாவுக்கு நஞ்சா தெரியும். ஏன்னா அந்த பாதையில அவர் கடந்து செஞ்சிருக்கார், அந்த வழிக்குள்ளாக அவர் போயிருக்கார், அந்த வேதனைக்குள்ளாக போயிருக்கார். நீங்க கடந்து செல்கிற பாதை, நீங்க தனித்து விடப்பட்ட நிலைமை, திக்கற்றிருக்கிற நிலைமை எல்லாமே அவருக்கு புரியும். அவரை போல உங்களை புரிந்து கொண்டவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. அவரை போல உங்களை புரிந்து கொள்கிற நபர் யாருமே இருக்க முடியாது. அவர் ஒருவர் தான். ஏன்னா அந்த பாதைக்குள்ளாக அவர் சென்றிருக்கார். அது எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு நல்லா தெரியும். உங்களை போல வழியில போல ஒரு நபர் உங்க கூட சொல்றாரு, நான் அவனை திக்கற்றவளாய் விட மாட்டேன், அவருடைய வழி எனக்கு புரியும், அந்த வழியை உன்னை நான் அனுபவிக்க விட மாட்டேன், நானே உன்கிட்ட வருவேன், நானே உனக்கு ஆறுதல் செய்வேன், நானே உனக்கு துணையா நிற்பேன், நானே உனக்கு சகல காரியம் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க பலவீனம் அடையாதீங்க, நீங்க நம்பிக்கை எழுந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், அவர் உங்களுக்காக இருக்கார். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. விசாரிக்க யாருமே இல்லையே, தேய்ச்சுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரே உங்களை விசாரிப்பார், கர்த்தரே உங்களை பார்த்துக் கொள்வார், கர்த்தரே உங்களுக்கு தேவையான சகல விஷயத்தையும் கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, அவர் துணை இருக்கு. நீங்க தைரியமா சொல்லுங்க, இயேசுப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்னை பயப்பட மாட்டேன், நீர் என்னை புரிந்து கொண்ட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கு, நான் இனி சோர்ந்து போக மாட்டேன், என்னை திக்கற்றவளாய் என்னை விட மாட்டேன், நான் தவித்து ஒரு நாளும் நிற்க மாட்டேன், நீரே எனக்கு உதவி செய்கிறேன், நீரே எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன், நீரே எனக்கு ஆறுதல் செய்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இப்ப அவரை நோக்கி கூப்பிடுவோம். நீங்க யார வேணா இருக்கலாம், எந்த நிலைமையில எந்த சூழ்நிலை யாரு எப்பேற்பட்ட நபர் உங்களை கைவிட்டு நிலைமையில இருக்காரு, ஐயோ இவர்கள் என்னை பார்த்து போறான்னு சொல்லிட்டு இந்த நபருக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தேனே, எல்லாவற்றையும் அவங்களுக்காக நான் எல்லாவற்றையுமே விட்டு கொடுத்து அவங்க பின்னாடியே போனேன், ஆனா அவர்கள் இப்ப என்னை கைவிட்டுட்டு ஒன்றுமே இல்லாம இருக்கிறாங்க. தாய் தகப்பனால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நண்பர்களால ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், உற்றார் உறவினர்களுடைய உறவினர்களால நிராகரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஒரு மருத்துவர் உங்களை முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க வியாதி குறித்து அவர்கள் கைவிட்ட நிலைமையில இருக்கலாம். இப்படி அடுத்து என்ன செய்வது? ஒரு பெரிய தேவை கொடுக்குறேன்னு சொன்னவங்க இல்லப்பான்னு கடைசி நேரத்துல கைவிரிக்கலாம்.
இந்த மாதிரி என்ன வேணா திக்கற்ற நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா தேவனே உங்களுக்காக செய்ய போகிறார். கர்த்தரே உங்களுக்காக உதவி செய்வார். அவர் உங்களை விட மாட்டார். மனிதர்கள் விட்டு விடுவார்கள். கடைசி நிமிஷத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க மனுஷங்க. ஆனா ஆண்டவர் நான் உனக்கு செய்வேன். கடைசி நிமிஷத்துல நமக்கு தேவன் பயங்கரங்களை செய்வார். அற்புதங்களை செய்ய அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், எனக்கான காரியங்களை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் இந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறார். அவர் அதை கொடுக்க பிரயாசப்படுகிறார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ ஒரு விச நம்ம அவரை நோக்கி ஜெபிப்போம். அவரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்வேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீரே என் தேவன், நீரே என் கர்த்தர் ஆண்டவரே. இசப்பா ஜனங்களோடு பேசுகின்ற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் உடைய பிள்ளைகளை திக்கச்சவர்களாய் விடுவதில்லை ஆண்டவரே. ஒரு நாள் உடைய பிள்ளைகளை விடமாட்டேன் ஆண்டவரே. அவர்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருதயம் உடைக்கப்பட்டவர்களாய் உம்மை நோக்குகிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அநேகரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதவரை திக்கச்சு நிற்கிறார்கள். உதவி செய்வார் ஆள் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்கள் எல்லோருக்குமே நீர் உதவி செய்வீராக. என் பலனை உதவி செய்வீராக. என் கோட்டையை உதவி செய்வீராக. என் துருகமே உதவி செய்வீராக. நான் நம்பும் அடைக்கலமே உதவி செய்வீராக. அந்த ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்போ உம்மை போல புரிந்து கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் சிலுவையில் அந்த வலியும் வேதனையும் அனுபவித்தீரே. அதே வழிக்குள்ளாக அவர்கள் போகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கட்டாயம் நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த தனிமை உணர்வு அவர்களை விட்டு நீங்க கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வலிகள் அவர்களை விட்டு நீங்க கடவுது. இயேசுவின் நாமத்தாலே அந்த வேதனைகளை அவர்களை விட்டு நீக்கி கடவுது ஆண்டவரே. நீர் உதவி செய்வீராக. திக்கச்சு ஒருவராய் விடாதே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை விடாதே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு கூட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், சகல காரியத்தையும் கொடுக்க போறமைக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களோடு கூட இந்த பயங்கரமான காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அபிஷேகிக்க போறமைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு இருங்க, இவர்களை ஆஸ்வதிக்க போறமைக்காக நன்றி. உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். எல்லோருக்குமே துணை செய்யுங்க, எல்லோருடைய வாழ்க்கையுமே ஆஸ்வதிங்க. ஒருவராகிலும் திக்கற்ற நிலைமையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் கூட இருங்க ஆண்டவரே. நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திக்க போறமைக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.